வள்ளுவர் சொல்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். நோய் நாடி என்ன நோய்? நோய் முதல் நாடி, அதாவது அதோட எங்கேருந்து உருவானது அந்த நோய், இதற்கு என்ன காரணம், அது தணிக்கும், அதை சரி செய்யும். வாய் நாடி அதோட வழி, இதை தணிக்கிற வழி என்ன? வாய்ப்ப செயல் அப்படின்றார். இதை தாங்க இந்த திருக்குறளை தெரிஞ்சிருப்பானோ என்னான்னு தெரியல நம்ம வெள்ளைக்காரன் அறிஞர்கள்லாம். அது கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். ஒரு உடம்பில் செல்லு இருக்கும், நிறைய செல்லுகள் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ, டிஎன்ஏவில் த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ என்னது? ஜீன் அப்படின்வாங்க. ஒரு நோய் பரம்பரையாக கடத்துது, ஒரு சுகர் நோயோ ஏதோ ஒரு நோய் பரம்பரையாக கடத்துது, அந்த டிஎனோட வேலை தான். அந்த டிஎன்ல எந்த ஜீன் அந்த நோயை கடத்துது, அந்த ஜீனை பிடிச்சி அதை சரி செஞ்சால் பரம்பரை மரபு நோய்கள் வராது அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு மனித உள்ள கண்ணுக்கே தெரியாதுங்க செல்லு. அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸு, குரோமோசோமு, டிஎன்ஏ, ஜீன், கிட்டத்தட்ட 19,000 20,000 ஜீன்களோட வேலையை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது ஒரு ஜீனு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குட்டையாக இருக்கான் ஒருத்தன் கலராக இருக்கிறான், இது மாதிரி முடி வெள்ளையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, இதோட வேலைலாம் அந்த ஜீனோட இது தான். இதை சரி செஞ்சாலே பரம்பரை நோயை தடுக்க முடியும் அப்படின்றாங்க. இது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்.